உங்களுக்கு தெரியும், ஃபோன் இருக்குது. இன்றைக்கி ரவுடி கூலிப்படையில் இருக்கிறவங்களாம் அந்த பாட்டை போட்டு ரீல்ஸ் போடுறான். உங்களுக்கு இன்னைக்கும் சாதிய படத்துல வடச்சென்னையில காமிச்ச அந்த போதை அந்த இது சம்பந்தப்பட்ட படங்கள், மெட்ராஸ் படத்துல காமிச்ச அந்த கஞ்சா கலாச்சாரத்தெல்லாம் இன்னைக்கு ஒரு வட இந்தியன் அடிச்சானா இல்லையா, வெட்டினானா இல்லையா? அப்புறம் அதெல்லாம் எங்கிருந்து வருது? அந்த ரீல்ஸ், இந்த கானா பாடல்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. பா ரஞ்சித், மாரி செல்வராஜ்ல அதிகமா பயன்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் எந்த மாதிரி பாட்டை எழுதுறாங்க? கஞ்சா குடிச்சிட்டு நான் வெட்டுவேன், வெட்டினா நீ வாங்கிக்கணும், நான் ஜெயிலுக்கு போனால் திரும்பி 10 நாளில் வருவேன், 5 நாளில் திரும்பி யோசிச்சு இருந்துக்கலாம் பாட்டு எழுதுறாங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரவேற்கிறாங்க. உங்களுக்கு சொல்ல போனோம்னா அந்த ரேப் சிங்கர் ஒருத்தர் பாடிட்டு இருக்க அப்படி இன்னைக்கு தமிழகம் இல்லை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டாரு. அவரில் எந்த மாதிரி பாட்டு எழுதி வந்தார்? அப்புறம் அந்த பாட்டுக்கெல்லாம் தான் அந்த பசங்களை ரீல்ஸ் போட்டிருந்தானுங்க. இது தமிழக கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக ஒரு சில டைரக்டரில் இருக்கிறாங்க. அது தவறு. அது மாதிரி படங்கள் வரக்கூடாது சினிமா துறையில்.